தினமலர் அன்பு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிறைய கட்சிகளிலிருந்து தாவேகாவில் இணைகிறாங்க. அதே மாதிரி கூட்டணியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த நிறைய கட்சிகள் தாவேகாவோடு கூட்டணி அரசில் பங்கெடுத்திருக்கிறாங்க. வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்பப்போ தமிழக வெற்றி கழகத்தோடு நெருங்குகிறார்கள், பேசுகிறார்கள். அதனுடைய முத்தாய்ப்பாக திரு விஜய் அவர்களை வைகோ அவர்கள் சந்தித்து மிக திறமையான தலைவர் அப்படிலாம் பாராட்டி இருக்கிறார். அந்த நேரத்தில் வைகோ அவர்களுக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி தமிழ்நாட்டுக்கான கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு உருவாகி இருக்கிறது. இது சார்ந்தான் இந்த விவாதத்தை நம்ம கட்டமைத்திருக்கிறோம். வைகோவுக்கு பதவி, தமிழக அரசின் பிரதிநிதி பதவிக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிற விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு இன்று கலந்திருக்காங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்தன் மற்றும் திரு சோமு, இருவரும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். முதலாவதாக விவாதத்தை ஆதித்தன் சார்ட்டிருந்து துவங்குறேன். ஆதித்தன் சார், இப்போது எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. பொதுவாக அந்த கட்சிகளிலிருந்து வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு டெல்லி பிரதிநிதி கொடுப்பாங்க. இப்போ வைகோவுக்கு டெல்லி பிரதிநிதி அப்படின்னு உருவாகி இருக்கக்கூடிய இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக அந்தந்த கட்சிகளுடைய முக்கிய நிர்வாகிகள் தான் கொடுக்க இந்த பிரதிநிதி வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் தாவேகாவை பொறுத்தவரை இன்னும் டெல்லியில் அவங்களுக்கு சரியான PR பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கலையான்னு தெரியல. இந்த வைகோவை பொறுத்தவரை நீண்ட அனுபவம் வாய்ந்தவர், பல ஆண்டு காலமாக பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பேசினார். ஆனால் ஒருவேளை அவர் பேசுகிற தலைவர்லாம் இப்போ இருக்காங்களான்னு இல்லை. ஏன்னா இவரும் வயசாயிட்டு, அவர் பல தலைவர்களும் வயசாக பல பேர் மறைஞ்சிட்டாங்க. அந்த இப்போ உள்ள புதிய தலைவர்கிட்ட எப்படி அவருக்கு நெருக்கம் இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் அவர் எம்பியாகவே தொடர்ந்து டெல்லியிலே இருந்ததுனால நல்ல பழக்கம் இருக்கும். மத்திய அரசுகிட்டையும் அவர் சுகமான உறவு. ஏன்னா வெளியே எவ்வளோ ஆவேசமாக பேசினாலும் தனிப்பட்ட முறையில் வைகோ மீது எவ்வளோ கொள்கை மாறுபாடு இருந்தாலும் வாஜ்பாய் ஆட்டு எல்லாருமே ஆட்டு ஒரு நெருக்கமாக பேசுவாங்க. அதை வச்சுக்கிட்டு இவரை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம திமுக கூட்டணியில் அவர் ஜெயிச்சு 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அவங்க உதயசூரிய சின்னத்திலே நின்று ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவங்க கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகள் எல்லாமே அங்கே போயாச்சு. பிரேமலதா தவிர மற்ற எல்லாரும் அங்கே விஜய் பக்கம் போயிட்டாங்க. அதனால் இவர் மட்டும் இப்போ இவரும் அடுத்த கட்டமாக போகிறதுக்காக எப்படி போகலாங்கிற மாதிரி இப்போ எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு. விஜய் பார்த்தாரு, இவர் பார்த்தாரு, மாற்றி மாற்றி பார்த்து இப்போ விஜய் இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் உயரத்துக்கு போவார். அவர் இன்னைக்கு ஆளுநர் உரையெல்லாம் பெரிய தொலைநோக்கு திட்டத்தெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லி கடுமையாக பாராட்ட தொடங்கிட்டார் வைகோ. காரணம் என்னன்னா, அவர் வைகோவை பொறுத்தவரை இப்போ அவர் தன்னுடைய பையனை இதே மாதிரி கட்சி தலைவராக கொண்டு வரும். ஏன்னா அவரும் முதுமையினால முன்னால் உடம்பு நலம் பிரச்சனைலாம் இருக்குது. ஆனாலும் துரை வைகோவை கொண்டு வரணும். துரை வைகோ ஏற்கனவே திமுகவுக்கு அவருக்கும் கொஞ்சம் சரியான ஒரு சுமூக உறவு கிடையாது. அவருடைய பேச்சு எல்லாமே அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் கூட்டணிக்காக திருச்சியில் அவர் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சாங்க. அவர் நேருலாம் சேர்ந்து அவர் ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் இப்போ அந்த மத்திய அரசுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு பாலமாக இருக்க வேண்டும். ஏன்னா இப்போவுமே பாருங்கள், தமிழக வெற்றி கழகம் இப்போ இன்னைக்கு சட்டசமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு இணக்கமான உறவு வந்திருக்கு. கவர்னரே ஒரு புதிய உதயம் சொல்லி பாராட்டிட்டார். சட்டசபையில் புதிய உதயம் சொல்லி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வைக்க மாதிரி அனுபவசாலிகள் டெல்லியிலேருந்து ஒரு செயல்படுறது நல்லது. 2வது, சப்போஸ் எதிர்கட்சி போனால் கூட இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்களெல்லாம் பேச்சுவார்த்தைலாம் நடத்துறது, அந்த மாதிரி இப்போ விஜய் அந்த இடத்துல இடம் போடுறதுனா அதுக்கும் அவர் வசதியாக இருப்பார். ஏன்னா அதுக்கும் அவர் நல்ல அனுபவம் வாய்ந்தவர். அந்த வகையில் இந்த மாதிரி டெல்லி சிறப்பு பதவி கொடுக்கலாம். ஏன்னா அவருக்கு ஒரு கேபினட் ரேங்கில் ஒரு மந்திரி அந்தஸ்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா வைகோ இது வரைக்கும் பெரிய அரசு பதவிகள்லாம் MP பதவிக்கு மேலே பெரிய பதவியெல்லாம் ஒன்றும் பெறாதவர். கலைஞர் அவருக்கு எவ்வளோதான் பண்ணால் கூட அவர் தேர்தல் நின்று போட்டி போடுற அளவுக்கு அவரை வளர்க்கலை. வெறும் நாமினேட்டட் எம்பியாகவே ரொம்ப நாள் வச்சுட்டார் அவர். அதனால தான் அவரை தேர்தல் அரசியலில் பல முறை அவர் தோற்று போனார். ஆனாலும் கடைசியில் அவர் அவரை சொல்லுவாங்க, சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுப்பாருன்னு. ஒரு 2-3 எலெக்ஷன் முன்னால் கலைஞர்கிட்ட எல்லாரும் மைனாரிட்டி அரசு நடந்தார். அப்போ கடைசி நேரத்தில் அவர் சீட்டு பிரச்சனையில் வெளியேறினார். அப்போவுமே அவரை கடுமையாக எல்லாரும் பண்ணாங்க. ஆனாலும் ஜெயலலிதா ஆட்சியெல்லாம் அந்த சட்டம்லாம் சிறை சென்று இருக்கும்போது அவங்க குடும்பத்தினரே கலைஞர்கிட்ட போய்
கதறி அழுது என் புருஷனை காப்பாத்துங்கன்னு சொன்ன பிறகு தான் கலைஞர் அவர் சப்போர்ட்டா அறிக்க விட்டு அவர் வெளியே கொண்டு வந்து பண்ணாரு. அதுக்கு பிறகு ஒழுங்கா இருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு இந்த 5 வருஷம் இந்த கடைசி கூட்டணிக்காக திமுக படுத்தின பாடு அது கொஞ்சம் மன வருத்தத்தை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்ல மட்டும் அப்புறம் ஒழுங்கா இருந்தாங்க அப்படிங்கிற 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மட்டும் இணைந்து மதிமுக, திமுகலாம் போட்டியிட்டாங்க. ஆனா 2006 சட்டமன்ற தேர்தல்லையே அதிமுக கூட்டணிக்கு வைகோ போயிட்டார்ல. ஒரு 2 ஆண்டுகள் தானே இருந்தாரு. ஆமா அது இருந்தாரு. ஆனாலும் அவர் வந்து திமுகல உரிய இடங்கள் கொடுக்கப்படல அப்படிங்கிறதுனால, உரிய தொகுதிகள் கொடுக்கப்படல அப்படிங்கிறதுனால. ஆமா ஆமா அதனால அவரை பொறுத்தவரையில இப்போ வந்து அவரு அந்த மதிமுக தொடங்கின கட்சி, அதனால எவ்வளவு பேர் உயிரிழந்தாங்க எல்லாமே எல்லாரும் தெரியும். ஸ்டாலினுடைய வாரிசு அரசியலுக்காக தான் அவர் எதிர்த்தா கட்சியை தொடங்கினார் அப்போ கலைஞரை எதிர்த்து. ஆனா இப்போ அதே இது வந்து அவரு வாரிசை கொண்டு வந்துட்டாரு. அவர் எதிர்த்த மல்லை சத்யாவே வெளியே தூக்கிட்டாங்க. பலரும் கட்சி விட்டு வெளியே முக்கியமான ஆட்கள்லாம் கட்சி விட்டு போயிட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா அவரு ஒரு கட்டத்துல கலைஞர்கிட்ட போய் அவர் வந்து படம் மீண்டு வரும்போது என் கட்சியை உங்ககிட்ட வந்து இணைச்சிடுறேன்னு சொன்னாரு. அப்போ கலைஞர் என்ன சொன்னாருன்னா, இணைக்க வேண்டாம், நீங்க தாயகம்னு தனி கட்டடம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் இணைக்க வேண்டாம், கூட்டணி மாதிரி வச்சுக்கலாம் அப்படி கலைஞர் சொன்னார். அதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து அவரு ஒரு சின்ன புது இது வந்த உடனே, ஏன்னா இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஓட் கேட்சிங் தலைவர் வந்து நமக்கு வேணும், ஓட்டுகளை அள்ளித்தர்ற தலைவர் வேணுங்கிறது தான் இப்போ உள்ள மற்ற தலைவருடைய விருப்பம். அதுக்கு இன்னைக்கு விஜய் மட்டும் தான் இருக்கார் இவங்களோட. அதன் விளைவாக அவர் பின்னால போறதுக்கு முடிவு பண்ணி வந்துட்டாங்க. ஃபியூச்சர் தங்களுடைய வாரிசுகளையும் சிறப்படுத்திக்கிறதுக்காகவும் இதை வைக்க வந்து இந்த முடிவு எடுத்துப்பான்னு நினைக்கிறோம். அதனால அவர் கட்டாயம் கிடைக்கும், கிடைச்சா கூட அது ஒரு நல்ல சைன் பண்ணி தான் தேவையாகும். சோமு சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க வைகோடைய இந்த மூவ்? ஆமாம், அந்த மாதிரி தமிழ்நாடு அரசுடைய டெல்லி பிரதிநிதியாக இவர் நியமிக்கப்பட்டால் அது மிக சரியான ஒரு மூவாக தான் இருக்கும். அது என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டுடைய விஷயங்களை அங்கே டெல்லிகிட்ட அதாவது மத்திய அரசுக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு சரியான நபர்கள் வந்து தேவை. அதை இவர் சரியான நபர் அப்படிங்கிறத தாண்டி இன்னொன்று என்ன சொல்லலாம், அதுக்கும் மீறி சொல்லலாம். அவர் மோஸ்ட் வாண்டட் பேச்சுலர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மோஸ்ட் வாண்டடு குட் பொலிட்டிஷியன். அந்த அளவுக்கு வந்து எதிர்க்க தரப்புலையும் இவருக்கு ஒரு மரியாதை உண்டு. அது இந்திரா காந்தியாக இருந்தாலும் வாஜ்பாயாக இருந்தாலும் இவரை பாராட்டி ராஜீவ்காந்தி. இப்போ இவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பெரிய பெரிய விஷயங்களை பேசியிருக்கிறாங்கிறத தாண்டி ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். என்னென்னா, முன்னாடிலாம் ரயில்களில் இந்த படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளில் வந்து அந்த டிடிக்கு வந்து பெட்டு கிடையாது. இவர் ஒரு தடவை பார்த்துருக்கிறாரு. அவருக்கு ஏதோ அந்த டிடிக்கு சிட்டிங் தான் போல இருக்குது, அந்த மாதிரி தான் இருந்திருக்குது. அதை நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு. இது போகிற போக்கில் மற்றவங்களாக இருந்தால் கவனிக்காமல் விட்டுருவாங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட பேசி அவர் பேசுனதுக்கு அப்புறம் அந்த எல்லா ரயில்களும் இந்தியா முழுக்க அது வந்துடுச்சு. அந்த டிடிக்கு வந்து ஒரு பர்த்தை கொடுத்தாங்க. அவங்க இரவு முழுக்க கண்ணு முழிச்சிட்டு உட்காந்துருக்கணுமா, ஏன் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. இப்படி சின்ன விஷயத்துலேருந்து ஏன்னா பெரிய விஷயங்கள் பல பேர் பல தரப்பில் சொல்லிட்டாங்க, இது சின்ன விஷயந்தான். ஆனால் அதில் கூட கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு இது தமிழர் ஈடுபாடு, கட்சி சாராமலே அவர் வந்து பலவித போராட்டங்கள், இந்த விவசாயிகள் சம்பந்தமானதெல்லாம் கருவேல மரங்களுக்கான, ஆமாம், அதுக்காக நீதிமன்றம் வரைக்கும் போனது மட்டும் இல்லாமல் தானே அவருடைய தொண்டர்களோட களத்தில் இறங்கினது, கட்சி துண்டை கட்டிட்டு வராத, போட்டுட்டு வராத, பொதுவாவா அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டு மேலே ஈடுபாடானவர் வந்து அங்கே இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இது. அதே போல் பழகிற விதம் அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு தடவை என்னென்னா, நான் கல்கி வாரதில் இருந்தப்போ அவர் 2003 நினைக்கிறேன், 2002 2003 இவர் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பேசு பொருளாக இருந்தார். அப்போ கன்னியாகுமரியிலேருந்து நடைபயணம் வராரு சென்னைக்கு. அப்போ செங்கல்பட்டில் வந்து பொதுக்கூட்டம் முடிஞ்சு மறுநாள் காலையில் நடைபயணம். அவர் பொதுக்கூட்டம் முடிஞ்சோன்னா ஒரு பேட்டி எடுத்துருவோம் அப்படின்ட்டு அவரை போய் அணுகிறேன். அவர் சொல்கிறாரு என்னென்னா, இப்போ தாங்க அது ஒரு கல்யாண மண்டபம், அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு ரூமில் போய் பார்த்தா ஒரு பெரிய சுடுதண்ணியில் ஒரு பாத்திரத்தில் காலை ரெடி வச்சுட்டு, பார்த்தீங்கல்ல என்னுடைய நிலைமையை, நடந்து வந்து கால் வீங்கிடுச்சு, சுடுதண்ணி வச்சுருக்கேன், முடித்ததுக்கப்புறம் பொதுக்கூட்டம் இருக்குது, எனக்கு அதுக்கப்புறம் கட்சி தொண்டர்கள் வருவாங்க பேசணும், அதனால் நேரமே இல்லை அப்படின்னா. நான் உடனே சொன்னேன், நாளைக்கு நீங்கள் நடைபயணம் போகிறப்ப நானும் கூட வர்றேன் அப்படின்னா. அப்படியா, வர முடியுமா அந்த மாதிரினா? அதெல்லாம் வர்றேன் அப்படின்னா. அது மாதிரி மறுநாள் வந்து அதுக்கு அவர் அனுமதிச்சார். எப்படின்னா, செங்கல்பட்டுலேருந்து இங்கே சென்னைக்கு வர்றப்ப ஒவ்வொரு ஊருக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அப்போ வந்து சின்ன மைக்கை வச்சு இது டேப் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்பேன், பதில் வாங்குவேன்.
ஒரு ஊர் நடுவில் வரும். வந்த உடனே அங்கே யாராவது கொடி ஏற்றுறதுக்கோ அந்த கிராமத்து மக்களோ நிற்பாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட பேசுவேன், மறுபடியும் இது பண்ணுவேன். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இப்போ நான் கவனித்த விஷயம், இவர் நடைபயணம் போகிறாரு, அந்த கிராமத்து மக்கள் வழியில் அவங்க வந்து பல்வேறுபட்ட கட்சிகளை சேர்ந்தவங்களாக கூட இருப்பாங்க. மதிமுக மட்டும் இல்லை, ஒரு பெரிய தலைவர் நம்ம ஊர் பக்கம் வராரு அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அதையும் குறித்து வச்சுக்குவார். இவருக்கு வந்து ஒரு நடைபயணம் போனதுக்கான அறிவித்ததுக்கான விஷயம் என்ன, போனது என்னங்கிறது ஒரு பக்கம். அதை தாண்டி சொல்கிறாங்கல்ல அந்த மக்கள். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மக்கள் பிரச்சனையை கவனத்தில் ஈர்த்து அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னுங்கிறதுல ரொம்ப உறுதியான ஒரு நபர். அதனால் அவர் பொலிட்டிக்கல்ல வைகோ அப்படி ஒரு பதவி ஏற்றுக்குவாரா? அதுதான் வர்றேன். நிச்சயமாக இது நடக்கிற விஷயம், நடந்தால் நல்லதே தவிர இது நடக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு என்ன காரணம்னா, முக்கிய விஷயம், இவர் ஒரு மந்திரி பதவிகளே வேண்டான்னு சொன்னவர். வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த மந்திரி பதவி வேணும்னு கேட்டப்போ வேண்டாம், மந்திரி பதவியே வேணான்னு சொன்ன இவர் தான். அதே மாதிரி இப்போ மோடி கூட கூட்டணி வச்சிருந்த ஒரு நேரத்தில் 2014 ஆமாம் தோல்வி அடைந்தாலும் கூட எம்பி ஆகுறீங்களா, அவருக்கு வந்து எம்பி ஆகுறீங்களா, அமைச்சரான்னு கேட்டப்ப ராஜபக்சேவை கூப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு டெல்லியில் அன்றைக்கி போய் மறியல் பண்ணிட்டு வந்தவர். ஸோ அதனால் பதவியை வந்து இவர் எதிர்பார்க்குற ஒரு நபர் அல்ல. ஒன்று. இன்னொன்று, வேணுனே கூட சில பேர் இப்படி கிளப்பி விடுவாங்களோ அப்படிங்கிறது கூட எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. என்னென்னா, ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறது. இப்போ மதிமுகவும் தவேகாவும் நெருங்கி வந்துருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. அப்போ ஒரு பதவிக்காக போராட பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லா விதமான நேரட்டிவும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு இப்போ. அப்போ அந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஐயம் இருக்குது. அதாவது இவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக இவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாருன்னா நல்லதுங்கிறது வேறு. ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அது நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இவர் அவங்க கூப்பிடுறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனால் இவர் ஒத்துக்குவாரா, மதிமுக கட்சி ஒத்துக்குமா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இல்லை அதனால என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரம் தானே கொடுக்குறாங்க. உயர்ந்த அதிகாரம் தான், அவருடைய மனநிலை, கட்சி முடிவு, இதுக்கப்புறம் தானே நம்ம இது பண்ண முடியுமே தவிர இப்போ நம்ம முன்கூட்டியே நம்ம தீர்மானிக்க முடியாதுல்ல. அதில் இப்போ ஒரு அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னாலோ இல்லை அது வந்து கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கிற அளவுக்கான விஷயமாக இருந்தாலோ கூட அதை நம்ம ஒரு இதாக எடுத்துக்கலாம். ஆனால் இது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பேசப்பட்டதாக தெரியல. இப்போ முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர் சந்தித்து பேசியிருக்கிறாரு. நான் அறிந்த வரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவர் முழுக்க இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி தான் பேசியிருக்கிறார். முழுக்க அதை பற்றின விளக்கங்கள் திறக்க சொல்லியா, எது மீண்டும் திறக்கக்கூடாதுன்னு தானே அவர் பண்ணுறாரு. இப்போ ஸ்டெர்லைட் ஆலையை வந்து அவங்க வேறு பெயரில் திறக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நடக்குது. அதை வந்து இவர் தெளிவாக அது வேண்டாம், ஏற்கனவே வந்து அது மகாராஷ்டிரா உட்பட மாநிலங்கள்லேருந்து அதை விரட்டி அடிக்கப்பட்ட நிறுவனம். இங்கே பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறம் மக்களுடைய உயிர் பலிக்கு அப்புறம் இப்போ மூடப்பட்டது நீதிமன்றம். அது திரு விஜய்க்கே தெரியுமே, ஏன்னா பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு அவரே போய் பார்த்தாரு. இப்போ வந்து அந்த ஒரு முயற்சி நடக்குது மறுபடியும் வேறு பெயரில். அப்போ அதுக்கான ஒரு இதை கையில் எடுத்திருக்கிறாரு வைகோ. அதன் ஒரு பகுதியாக சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறாரு தவிர மற்றபடி வேற எதுவும் அரசியல் விஷயங்கள் இருந்திருக்கலாம், அது வேற. ஆனால் இந்த பதவி அப்படிங்கிறது வந்து அது ஒரு நம்புவதற்குரிய ஒரு விஷயமாக தெரியல. அது அப்படி நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆதித்யன் சார், பதவிக்காக இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தாவேக்காவோடு அவர் கட்சியை ஒரு கூட்டணி மாதிரி அமைச்சுக்குவாரா? அப்படி அமைக்கணுங்கிற ஒரு சூழல் வந்தால் மதிமுகவுக்கு என்னென்ன நெருக்கடிகள்லாம் வரும்? இல்லை, முதல்ல 2 எம்எல்ஏக்களே பலி கொடுக்கணும் அவரு. ஏன்னா கட்டாயம் அவரு அந்த விலகிட்டு தான் வரணும். அவர் 2 எம்எல்ஏக்களும் அவர் அதில் ஒரு வைகோ அநேகமாக பதவி விலக தான் சொல்லுவார். அது மெயினாக அவருக்கு கொடுக்கணும். அது மட்டும்தான் அவருடைய இது. வந்துட்டு அப்புறம் கூட்டணி போடுறத பற்றி பிரச்சனை இல்லை. அவரே கூட இப்போ சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லி சிறப்பு ஒரு பக்கம் கிடைச்சதில் திருச்சி கிழக்கில் அவர் போட்டி போட்டு உள்ள வந்து கூட்டணி உள்ளே வந்துடுவார் சட்டசபையில் அப்படிலாம் கூட சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் கட்சியை பொறுத்தவரையில் அவர் கட்சி வந்து ஏற்கனவே கொஞ்சமாக கரைஞ்சி வந்துகிட்டே தான் இருக்குது. பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. கூட்டணி பலத்தில் தான் அந்த கட்சி நிற்குது ஒழிய தனிப்பட்ட பலன்னு ஒன்றும் பழைய மாதிரிலாம் அவருக்கு ஒன்றும் இல்லை. தமிழ் தேசிய ஆதரவாளங்கிற முறையில் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக அவருக்கு ஒரு அவர் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வந்து எல்லாத்துக்கும் உண்டு. ஆனால் அரசியலில் வந்து அவருடைய எடுக்கும் நிலைகள் வந்து பலருக்கு வந்து அவரால் ஒரு அதிருப்தியை தான் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அதுவும் திமுகவை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஏற்கனவே கலைஞரை எதிர்த்து வந்தவருங்க தெரியும். இருந்தாலும் அந்த பொடா பிரச்சனை பிறகு தான் அவர் கேட்டாங்க. இப்போ மீண்டும் ஸ்டாலினுக்கு எதிராக, ஏன்னா ஸ்டாலினாருக்கு நான் பெரிய பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லி ஒரு தடவை கூட்டிட்டு வந்துலாம் பேசினார்.
ஆனால் இன்னைக்கு மாற்றி பேசுகிறாரு. அதனால ஏன்னா கூட்டணி கட்சியெல்லாம் போய் மந்திரி பதவி வாங்கிட்டாலும் நம்ம முடியுதுங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருக்கலாம். ஏன்னா அவரு 2 எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு உதயசூரியன் நின்னனால இப்படி மாட்டிக்கிட்டாங்க. இல்லைன்னா அப்போது எல்லாம் மாறி போயிருக்கும். ஒருவேளை இவங்க இப்படி போவான்னு தெரிஞ்சுதான் ஸ்டாலின் வந்து அவங்கள நிற்க சொன்னாரோ என்னன்னு தெரியல. அது வேற அப்படி இருக்கலாம். அதனால முன்னுக்கூட்டியே ஸ்டாலின் இவங்களை கணிச்சிருக்காங்க. இப்போ அதிமுக வந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் விலகி பதவி விலகி பண்றாங்களா அந்த மாதிரி திமுக வந்து விலகிட்டு பழையபடியான எலெக்ஷன் நின்று தேவைக்காதரோ எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாதிரி தான் வரும். வேற ஒன்றும் பெரிய அளவில் ஒரு ஆளை ஒன்றும் அந்த கட்சி வந்து தேவைக்கோட இணைஞ்சதுனால ஒன்றும் சாதிக்க முடியாது. வைகோ ஆதித்யன் சார், இப்போ வைகோ வைகோ நான் தாவேக்காவோடு தான் கூட்டணி தாவேக்காவோடு தான் அப்படின்னு சொல்லுகிற போது எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணணும் தேவையில்லை. இல்லை, எம்எல்ஏக்கள் அதே உதயசூரியனில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க வைகோவோடு பயணிக்க போகிறாங்க. அதில் என்ன காம்ப்ளிகேஷன் வரப்போகுது? வைகோவோடு பயணிக்க போகிறாங்க. அவங்க கூட்டணி, அதாவது மதிமுக ஆதரவு கொடுக்கலாம், ஆனால் மதிமுக எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்காது. அவ்வளோதான். இல்ல வைகோ வந்து இன்னைக்கு சொன்னாரு, நாங்க நல்லது செஞ்சா சப்போர்ட் பண்ணுவோம், இல்லாட்டா எதிர்ப்போங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனால் ஒரு சட்டமன்ற குழுவில் வந்து இப்போ வந்து அவரு இவ்வளவு கொறடா உத்தரவு போடுறாரு சட்டசபைக்குள்ள. வைகோ வந்து அது எதிரான முடிவு, ஒரு நம்பிக்கை ஓட்டுல எதிரான முடிவு எடுக்க முடியாது, எடுத்தா பதவி போயிடும். அதுக்காக தான் ஏற்கனவே ஒரு சட்டமன்ற திமுக சட்டமன்ற குழு தலைவருங்கிற முறையில ஸ்டாலின் வந்து ஒரு கடிதம் சபாநாயகர் கொடுத்து இவங்க 2 பேரும் குழுவும் அங்கீகரிங்க அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. அந்த கடிதத்தை கேட்கிறாரு வைகோ. பட் அதை வந்து திமுக கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மற்றவங்களாம் கொடுக்க கூடாது. தனி குழுவா அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தனி குழுவா இயங்குறதுக்கு. ஆமா, தனி குழுவா இயங்குறதுக்கு எடுத்தா அவங்க முடிவுபடி பண்ணிக்கலாம். அது திமுக அனுமதிக்கணும். அது அவங்க இன்னும் அனுமதி கொடுக்கல. போன தடவை இப்போ ஆரம்பிச்சதுல அந்த நம்பிக்கை வரும்போது கேட்டாங்க, அந்த ஐடியா தான். ஆனா இப்போ வந்து வேற வழி இல்லைன்னா ரிசைன் பண்ற நிலைமை தான். ரிசைன் பண்ணிட்டு போய் பழையடி போட்டி போட்ட நிலைமை தான் இருக்கும். ரிசைன் பண்றதும் ஒரு வகையில தமிழ் வெற்றிகளுக்கு நல்லது. ஆனா சட்டசபையில மெஜாரிட்டி போல மொத்த மெஜாரிட்டி 228 ஆயிட்டு இன்னும் அப்படி குறைஞ்சிட்டே போகும்போது அதுல மெஜாரிட்டி வந்து கொஞ்சம் ஆள் வச்சு அவரு மேனேஜ் பண்ணிட்டே போயிடலாம். அந்த மாதிரி தான் அவரு இடைக்காலத்துக்கு அந்த வகையில் அவர் நல்லது தான் விஜய்க்கு. விஜய் கிட்ட வைகோ வர்றதுனால ஏதாவது பலம் இருக்கா? நிச்சயமா. இப்போ 2 தரப்புக்குமே அது வந்து ஒரு சரியான விஷயமா தான் இருக்கும் அரசியல் ரீதியாக. முதல் விஷயம், தேவேக்காவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற கட்சியிலேயே வந்து ஒரு அதிகமான சீட்டு வாங்கி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் அங்கே இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அப்படின்னா அதை நம்ம பல வழிகளில் பார்க்குறோம். அதே நேரத்தில் விஜய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனுபவம் சார்ந்த ஆட்கள் இருந்தால் நல்லதாச்சே, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிறப்பாக செயல்படலாங்கிற ஒரு துடிப்பு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப பேசுறது இல்லை, ரொம்ப இல்லை, பேசுகிறதே கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ இந்த ஆளுநர் உரையை பார்த்தா அதில் பல விஷயங்கள் நம்ம உணர முடியுது. நானும் பல விஷயங்களை விஜயை கடுமையாக விமர்சனம் பண்ண இது உண்டு, உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு ஆளுநர் உரையில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தி திணிப்பை எதிர்ப்பது, அதாவது ரெண்டு தான் ஆட்சி மொழி அப்படிங்கிறது, புதிய கல்வி திட்டத்தை ஏற்க மாட்டோங்கிறது, மாநிலத்துக்கான உரிமைங்கிறது, இதெல்லாம் பார்க்குறப்ப அவருக்கான ஒரு பாதையை அவர் வெறும் பேச்சோடு இல்லாமல் செட் பண்ணியிருக்கிறார் கரெக்டாக, அப்படி தான் தோணுது. இதை தவிர அந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறதும், இப்போ கனிம வளங்கள் முக்கியமாக இந்த மாதிரியான விஷயம், அதில் இருக்கக்கூடிய ஊழல்களை ஒழிச்சாலே நிறையா பணம் மிஞ்சும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஜெயரஞ்சன் இருந்தார்ல, இதில் திட்டக்குழு உறுப்பினர் இருந்தார்ல, அவர் வந்து 2015 ஒரு ஆங்கில நாளிதழில் ஒரு கட்டுரை எழுதினார். அதில் வந்து என்னென்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சருக்கு ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா வந்து கனிம வளத்தில் அந்த அந்த இது ஒப்பந்தக்காரர்கள் குவாரிக்காரங்க கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. வருடத்துக்கு பார்த்தா 200 கோடி ரூபா அரசுக்கு வருதுன்னா 19,000 கோடி வந்து இது மாதிரி மறைமுகமாக வெளியில் போகுது அப்படின்னு. இப்போ அவ்வளவு வருமானம் உள்ள ஒரு துறையை, இப்போ அது வந்து தெரியாமல் இருந்திருக்காது விஜய்க்கு, இவ்வளோ வருமானம் கூடிய உள்ள துறை அப்படின்னு. அந்த மாதிரியான அதில் இருந்த விஷயம் இப்போ திமுக ஆட்சியிலையும் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் அதை மாற்றன்னு இவர் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, இப்படி ஒரு கொள்கை சார்ந்தும் அதே நேரத்தில் வந்து ஒரு அந்த லஞ்ச ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இவர் ஒரு மூத்த ஒரு அரசியல் பிரமுகர், இத்தனை வருடம் போராடி கொண்டிருப்பவர். வைகோ வந்து ஒரு அனுசரணையாக இருந்தால், ஒரு நட்பு கட்சியாக, ஒரு கூட்டணி கட்சியாக மதிமுக இருந்தால்
அவருக்கு அது ஒரு பலம். யாரு? வைகோ இதுக்கு விஜய்க்கு. இப்போ மதிமுக தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கட்சியில் வைகோ நிறையா சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. அப்புறம் இப்போ அவர் மகன் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோ திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்படுறாரு. இது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த சிறப்பாக செயல்படுவதை தாண்டி வெகு மக்கள்கிட்ட இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குல்ல, அந்த தூரத்தை கடப்பதற்கான ஒரு கருவியாக விஜய் தவேக இருப்பாங்க. அப்போ 2 தரப்புலையுமே அது நல்லது. அப்போ 2 பேருக்குமே இது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு பயணத்தில் பயனுள்ள விஷயமா இருக்கும். அப்படிங்கிறப்ப இது நல்ல விஷயந்தான். ஒரே ஒரு விஷயம் சார். இப்போ திமுகக்கு வைகோவும் போனால் எப்படி ஒரு நிலை இருக்கும்? திமுக பலம் பெறும். பட் அந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ் இதில் தானே இருந்தாங்க. அதுதானே முதன்மையாக வச்சுட்டு இருந்தாங்க. நான் பலமுறை சொன்ன விஷயந்தான். 98ல் பிஜேபி எதிர்த்து ஓட்டு கேட்டு சீட்டு வாங்கிட்டு எம்பி சீட்டு, 99ல் அதே பிஜேபிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரித்து வாக்களித்தது தான் திமுக. இது எல்லா கட்சியும் பண்ணுற விஷயம் தான், பெரும்பாலான கட்சிகள்னு வைப்போம். அது ஒன்று. அடுத்தது இப்போ இவங்க வந்து எப்போ தேமுதிகவை வந்து இந்த தேர்தலில் கூட்டணிக்கு சேர்த்தாங்களோ அப்போவே அந்த கொள்கை கூட்டணின்னு இல்லாமல் போயிடுச்சு. தம்பி உதயநிதி சனாதனன்னா தெரியுமா அப்படின்னு கேட்டது பிரேமலதா. அந்த கூட்டணிக்கு முன்னாடி இந்தியா என்றால் இந்து அப்படின்னது பிரேமலதா. அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டுவதை உலக இந்துக்கள் வரவேற்கிறார்கள் அப்படின்றது பிரேமலதா. சிஏஏ திட்டத்தை ரொம்ப அவசியமான விஷயம்னு வரவேற்றது பிரேமலதா. அவங்கள தான் கூட்டணியில் சேர்த்தாங்க. அப்புறம் ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலேருந்து வந்த ஒருத்தரை தான் திருச்சி பகுதியில் வேட்பாளராக நிறுத்தினாங்க. அந்த ஒரு முத்திரையர் இனத்தின் சார்பாக திண்டுக்கல் அதை நிறுத்தினாங்க. அப்படிங்கிறப்ப இந்த கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறது வந்துலாம் வந்து ஒரு மாயையான ஒரு விஷயம் தான் அரசியலில். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால் இப்போ இந்த இருக்கிற மதிமுகவும் வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக திமுக வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படிலாம் நான் சொல்லலை. ஏற்கனவே பல கட்சியில் கிட்டத்தட்ட மதிமுகவை தவிர எல்லாம் போயிடுச்சு. ஆமாம், பெரிய கட்சிகளில் மதிமுகவை தவிர எல்லாம் போய் சிபிஐ சிபிஎம் விசிகே எல்லாமே போய் இது பண்ணி பிரேமலதா அவங்க இருக்காங்க, தேமுதிக இருக்காங்க. ஆமாம், அது பெரிய கட்சியான்னு தெரியல, ஆனால் அவங்க இருக்காங்க. அதை தவிரன்னு கூட நம்ம வச்சுக்குவோம். அவங்க திமுக கூட இருக்க. திமுக பலமா? இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியிலே பதில் இருக்குது. ஆனால் அதை திமுக உணரணும்ல. இந்த கேள்வியை தனக்கு தானே கேட்டுக்கிட்டு தேர்தலுக்கு முன்னாடியே இந்த கேள்வியை கேட்டிருக்கணும் திமுக. அவங்களுக்கு என்ன சந்தர்ப்ப சூழலோ என்னமோ தெரியல. ஏன்னா இந்த தேர்தலில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பிஜேபி கூட கூட்டணி இருந்தப்பையும் அந்த கூட்டணிக்கு வந்து அவங்க பலமாக இருந்தாங்களாங்கிறது ஒரு கேள்வி தான். ஒரு கூட்டத்தில் பேசுனாங்க, மோடியுடைய புல்வாமா தாக்குதலை கண்டிக்கிறோம் அது இதுன்னாங்க. புல்வாமாவில் தாக்குதல் பண்ணது வந்து பயங்கரவாதிகள். இவங்க பப்ளிக்காக பேசுகிற மீட்டிங்கில் இருக்குது. இப்போது சரி, அதை விடுவோம். இதனால் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு மைனஸ் தான் இல்லைங்களா. ஆனால் அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக திமுக அழிஞ்சிரும் போயிடும் வரும் அப்படின்லாம் சில பேர் பேசுகிறது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இதை தவிர திமுக மதிமுக 2 கட்சிக்குமே இருக்கக்கூடிய ஒரே மாதிரி பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த 2மே வெகு மக்களுடைய பலவித தவறான விஷயங்களை எதிர்த்து வந்த கட்சிகள் தான். உதாரணமாக திமுகவை எடுத்துக்குவோம் முதல்ல அப்படின்னா, அது திமுகலேருந்து வரும்போது இங்கே வந்து குறிப்பிட்ட வகுப்பினர் தான் படிக்கணும் அப்படிங்கிறது தான் வெகு மக்களுடைய கருத்தாக இருந்தப்போ அதை எதிர்க்குது திக. எல்லாரும் படிக்கலாமே அப்படிங்கிறது. பிறப்பினால் ஜாதி வேறுபாடு வந்து இருக்கணும்னு சொல்லுது சமுதாயம், கூடாதுங்கிறது இது. இப்படி வெகு மக்களுக்கு எதிராகவே இருந்த ஒரு கட்சி, அதிலேருந்து வந்த திமுக ஒட்டுமொத்த மக்களும் ஆதரிச்சிருவாங்க, ஒரு 80% பேர் ஆதரிச்சுவாங்கன்னு சொல்லவே முடியாது. இந்த அளவுக்கு வந்து இது தேர்தலில் போட்டியிட ஒரு கட்சியாக திமுக வந்து 67ல் கூட்டணி வச்சு தானே வந்தது. அதுவே பெரிய விஷயம்தான். இப்போ அந்த திமுகலேருந்து வந்த மதிமுகவுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து பல பேர் வெளிப்படையாகவே மத அடையாளங்களோட வழிபாடு தலங்களுக்கெல்லாம் போகிறாங்கன்னா கூட மக்களுக்கான ஒரு பார்வை இருக்குல்ல. அப்போ நீ ஒரு நல்ல விஷயத்தை, வெகு மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை ஆனால் நல்ல விஷயமா இருந்த சொல்லும்போது மற்ற கட்சிக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. அதனால் திமுகவும் சரி மதிமுகவும் சந்திக்கும் பிரச்சனை இது. திமுகவுடைய கூட்டணி கட்சி மதிமுக விலகினால் கூட அது திமுக தன்னுடைய ஸ்டாண்டில் அது போக தான் செய்யும், ஒரு பலமாக தான் இருக்கு. ஆதித்யன் சார், வைகோ தாவேகா பக்கம் போவாரா, அதை டிசைட் பண்ணுறாரா, இல்லை அதுக்கு துரை வைகோ இது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தாண்டி, இப்போது தாவேகாக்கிட்ட இவங்கெல்லாம் போய் பதவியெல்லாம் கொடுக்கும்போது தாவேகாக்குள்ள பிரச்சனைகள்லாம் வராதா சார், உருவாகாதா?
ஆமா, தாவைக்காவில் ஏற்கனவே ரசிகர் மன்றம் பாதி, அப்புறம் வெளியிலேருந்து வந்தவங்க இந்த மாதிரி ஒரு ரேஷியோ போட்டு தான் பதவி கொடுக்குறாங்க, மாவட்ட பதவி கொடுக்குறாங்க. இன்னும் இங்கேருந்து வெளியிருந்து போனவங்க கூட சின்ன பசங்கள்லாம் மாவட்ட செயலாளர் அவங்க கீழே வேலை செய்யணுமே அப்படின்னு சிலர்லாம் விலகியிருக்காங்க, மீண்டு வெளியே வந்திருக்காங்க. அப்படிலாம் பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் தாவைக்காங்கிறது நீங்கள் ஒரு 108 தொகுதியில் தான் ஜெயிச்சிருக்கு. மற்ற தொகுதியில் மற்ற சில மாவட்டம்லாம் 8 மாவட்டம் ஜெயிக்கலாம். அப்போ இங்கெல்லாம் கட்சியை வந்து உள்கட்டமைப்பை அவர் கொண்டு வரணும். அவங்களுக்கு இந்த ஏடிஎம்கேலேருந்து ஆள் வரணும், திமுகலேருந்து பொன்னிச்செல்வம் இழுக்கிறாங்க, இப்படிலாம் கொண்டு வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு இப்போ வந்து ஒரு குழுக்கில் வந்த மாதிரி அவர் விஜயோடைய திரைக்கவர்ச்சியை வச்சு வந்தாச்சு, இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த கட்டமாக போகும்போது உள்ளாட்சியில் போகும்போது நிற்பாட்டுக்கு ஆள் வேணும். அப்போ உள்கட்டமைப்பு அதிகமாக வேணும். அப்போ இதுக்காக தான் ஒவ்வொரு கட்சியாக இந்த மாதிரி தமிழ்நாடுக்குள்ள பரவலாக இருக்க கட்சிகள் வந்து அண்ணா திமுக, திமுக அப்படி எல்லா கட்சிகளும் ஆட்கள் இருக்கிறாங்க, உள்ள சேர்க்குறாங்க. இவர் காங்கிரஸ் வந்து கூட ஒரு ஆளுக்கு அப்படி சேர்த்தாங்க அந்த சமீபத்தில். இப்படிலாம் சேர்த்துருக்காங்க. அப்படி சேர்த்து அந்த கட்சியில ஒரு கட்டமைப்பை பெரிய அளவில் கொண்டு வரதுக்கு விஜய் திட்டம் போட்டு செயல்படுறாங்க அவங்க கட்சியில். அதில் விளைவாக தான் இப்போ வைகோலாம் போகும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு பக்க பலமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு தமிழ்நாடு அரசியல் எல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் தேர்தல் அரசியலில் நின்று ஜெயிக்காட்டா கூட அவருக்கு வந்து தமிழக அரசியல் நல்ல தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தவர், இருக்கலே அதிகமாக நடைபயணம் போனவர் அவர் தான் தமிழ்நாட்டில். இதெல்லாம் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க இப்போ. ஆனால் அவர் எந்த நேரத்தில் எப்படி மாறுவார்னு நம்ம வந்து கணிக்க முடியாது. 2 வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் கவர்னருக்கு காவி கட்டினதுக்கு திருவள்ளுவருக்கு காவி உடை உடுறதுக்கு போராட்டம் நடந்தது வைகோ தான். கருப்புடை போட்டு கொத்தமல்லிக்கு போராட்டம் நடத்தினார். இப்போ இன்னைக்கு பாருங்க கவர்னர் ஆக ஓடு போராட்டி பேசுறாரு இன்னைக்கு. அதனால அவர் எப்படி செய்வான்னு சொல்ல முடியாது. சார் சொன்ன மாதிரி திடீர்னு பதவி கொடுக்கும்போது அங்கே போய் போராட்டம் நடத்திட்டு இருப்பாரு, எப்போ விலகுவார்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வந்து அவர் என்னன்னா அவர் நினைக்கிற கூட அவரால் செய்ய முடியாது. அவர் பையன் நினைக்கிறத அவர் செய்ய முடியும். அந்த நிலைமை வந்து அந்த கட்சியில் இருக்கு. அதனால தான் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வேண்டிய ஆள் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் துறை வைக்கோ என்ன பண்றாரோ. இப்போ டெல்லி அதான் கேட்க இப்போ வைகோ தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தா மதிமுகக்கு உள்ள உட்கட்சி பிரச்சனை வருமா? மதிமுக அந்த பிரச்சனைக்கு வாய்ப்பே கிடையாது. அங்க இருக்கிற ஒரு மல்லஜத்தை அவரும் போயிட்டாரு. யாரா ஒருத்தர் போவோம். அது வந்து இப்போ அதுவும் குடும்ப கட்சி மாதிரி ஆயிடுச்சு. முன்னாலதான் அவரு அந்த உயர்மட்ட குழு அதெல்லாம் சொல்ல, இன்னைக்கு கூட 27 கூட்டி முடிவெடுப்போங்க சொல்றாரு ஒழிய, அதுவும் ஒரு சாதாரண இப்போ நம்ம பிரேமலதா அவர் தம்பி பையனா வச்சுட்டு இருக்காங்களே, அன்புமணி அவர் ஒய்ஃபு, இப்படி குடும்ப கட்சியில் ஒன்று ஆகிட்டது. குடும்பம் ப்ளஸ் ஜாதி, இந்த ரெண்டுடைய கட்சியினுடைய ஒரு பிரயத்துவமாக தான் அந்த கட்சியும் மாறி விட்டது. வைக்க அந்த காலத்தில் அவர் பெரிய போர்வாளாக இருந்தார், ஈழ பிரச்சனையில் பெரிய போராளியாக இருந்தார், ஸ்டெர்லைட் போகிற அப்படிலாம் எல்லாம் ஒரு நல்ல மதிப்பெல்லாம் வச்சிருக்காரு. ஆனால் கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு வாரிசு அரசியல், அந்த மாதிரி ஜாதி அரசியல் இப்படி கொண்டு போயிட்டாங்க. அதனால அதில் ஒன்றும் எதிர்ப்பு ஒன்று வரப்போகிறது இதே கிடையாது. அப்படி எதிர்த்து யார் விலகினாலும் அவங்களும் ஒன்றும் சைன் பண்ண போகிறது இல்லை. அப்பா அம்மாவை தவிர யாரும் வேற சைன் பண்ண போக முடியாது மதிமுக. அதனால அது அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அப்படிதான், அவ்வளோதான். சரி, சோமு சார், அவங்க கட்சிக்குள்ள நிறைய பதவிகளுக்கு இனி காம்படிஷன் இருக்கும். பட்டு வைகோ மாதிரி உள்ளவங்களுக்கு எம்பி மாதிரி ஒரு பதவிக்குள்ளே போயிட்டு டெல்லி பிரதிநிதிங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா சார்? இல்லை, அதுவே வந்து உறுதியானங்கிறது தானே என்னுடைய கேள்வி. இப்போ அதுவே வந்து ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். எதிர்த்தரப்புல இருந்து இவங்க 2 பேரும் நெருங்குறாங்க. அதை தான் சொன்னேன் நான். என்னென்னா பதவிக்காக தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவர் அமைச்சர் பதவியே வேணான்ட்டு வந்தவர். இதே குதிரை பேரத்தில் சேர்த்துடலாண்ணா. அந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கருத்தை உருவாக்குறது நான் பார்த்தீங்களா, இதுக்காக தான் போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 2 கட்சிக்குமே பயனுள்ள விஷயந்தான் அது. இது மாதிரியான இந்த 2 கட்சி நெருங்குச்சு அப்படின்னா 2 கட்சிக்கு பயனுள்ள விஷயம். ஒரு நல்லது நடக்கணும்னு விஜய் நினைக்கும் போது, அப்படி நினைத்தால் அது இந்த 2 பேர் கூட்டணி வைக்கும்போது, 2 கட்சியும் வைக்கும்போது அந்த செயல்பாடு தமிழ்நாட்டுக்கு நல்லது தான், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக கூட இப்படி வந்து ஒரு இதை சொல்லலாம். அதே மாதிரி இவருக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பிரதிநிதி, டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவிக்கான ஒரு விஷயம்னு அதில் நம்பிக்கை இல்லை எனக்கு அப்படி ஆகும் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு கேள்வி இருக்குது மனசில். ஒன்று இப்போ சார் பேசுகிறப்ப கூட சொன்னாங்க, இது மாதிரி வந்து கூட்டணி அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக பேசுவார் வைகோன்ட்டு. அது உண்மை தான். அது இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வெளிநாட்டு குடியரசுத் தலைவர் வந்து பார்க்காம பதவியேற்றாரு, அதில் கூட ஒரு தப்பு வந்துடுச்சு. ஆனால் வந்து ஜோசப் விஜய் வந்து பார்க்காமலேயே பதவியேற்றாருன்னு வியந்திருக்காரு. இப்படி அதீதமாக வந்து புகழக்கூடிய அந்த ஒரு மனநிலை இருக்குல்ல, அதில் வந்து அவர் வந்து விலகணும். அவர்
இதை வெளியிலேருந்து இனி இனி இனியாவது. ஏன்னா வாய்ப்பு இருக்கா? ஏன் அது சிரமம். என்ன சொல்கிறேன்னா, ஒரு 30 வயது வரைக்குமே ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா அது மாறுறது கஷ்டம் தான். இவர் வந்து வயது மூத்தவர், இருந்தாலும் மாறி தான் ஆகணும். இப்போ இது வெளியிலேருந்து அவர் நம்புறீங்க? சோமு சார் நம்புறீங்க? இல்லை, ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை வெளியிலேருந்து அவர் கற்றுக்க வேண்டாம், துரைவைக்கிட்ட கற்றுக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பீச்சு பெரிய ஆக்ரோஷமாக இல்லை வந்து ரொம்ப ஈர்ப்பா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் பேசும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒரு விமர்சிக்கிறதாக இருக்கட்டும், பாராட்டுறதாக இருக்கட்டும், அந்த எந்த அளவு அதை கரெக்டாக நிறுத்துறாரு. அது அவசியம். அதை வைகோ வந்து, ஏன்னா நாளைக்கு வந்து இது வந்து பழைய காலம் கூட கிடையாது, இது சோசியல் மீடியா காலம். ஏன்னா இப்போ நாளைக்கு எதிர்மறை கருத்து வரும்போது இதையே போட்டு காட்டுவாங்க. இது ஒட்டுமொத்தமாகவே வந்து எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட அதை தவிர்க்கணும். அதீத புகழ்ச்சி இருக்குல்ல, அது தேவையில்லை. அந்த ஒரு உண்மையாகவே இப்போ நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை முதலமைச்சர் விஜய் செஞ்சிட்டாரா, அதை மனதார பாராட்டுங்க, அது தப்பு கிடையாது. இன்னொரு இது எதிர்மறையாக பண்ணுறாரா, அதை கடுமையாக விமர்சிங்க, அது தப்பு கிடையாது. மனப்பாடமாக வாய்ச்சாருன்னா, விஜய் வந்து ஒரு நடிகர், அவர் 10 பக்கம் கொடுத்தா கூட மனப்பாடம் பண்ணுற பேசக்கூடிய ஒரு திறமை உள்ள துறையிலேருந்து தான் வந்திருக்கிறாரு. அதனால் இதை வந்து அவர் அது மாதிரி படித்தார் இவருங்கிறது வந்து இது ஒரு பழக்கமாக இருக்குது வைகோவுக்கு. அதை மாற்றணும். நன்றி நன்றி சார். வைகோவுக்கு பதவி, தமிழக அரசின் பிரதிநிதி பதவிக்கு பெஸ்ட் சாய்ஸ் என்ற வாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்யன் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் டிவி சோமு, இருவருக்கும் நம்ம அந்த நன்றி.